எல்லோருக்கும் வணக்கம். பேச்சு படத்தோட சக்ஸஸ் அண்ட் தேங்க்ஸ் மீட்டில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. சினிமா வர்த்தகமே இன்றைக்கி ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழலில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பேச்சு ஒரு சின்ன படம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 10வது நாள் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. டே 1 இந்த படத்துக்கு எங்களுக்கு அலாட் பண்ண ஸ்க்ரீன்ஸ் வந்து மொத்தமாக 18 ஷோ. ஸோ அது வந்து செகண்ட் டேயில் வந்துட்டு சென்னையில் மட்டும் 75 ஸ்க்ரீன்ஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இன்றைக்கி 10th டே பேச்சு என்ட்ரு ஆகுது. ஸோ 75% ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள்கிட்டையும் சரி சின்ன குழந்தைங்கிட்டையும் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முழுமுதற் காரணம் மீடியா நண்பர்களும் பத்திரிகைத்துறை நண்பர்கள். உங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிக்கடனை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இல்லைனா இது சாத்தியமே இல்லை இந்த வெற்றி. ஸோ அதனால் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுக்காக எங்கள் டீம் சார்பாக நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு சாதாரணமாக இல்லை. இந்த இடத்துக்கு வரத்துக்காக நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு போராட்டத்தை தான் அதை கடந்து தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஃபிலிம் ஷூட்டில் முடிச்சுட்டு நான் ரத்னவேலு கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல்கிட்ட வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஈஸியாக நினச்சேன் நம்ம வந்துட்டு குயிக்காக படம் பண்ணிடலாம், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்கோம், ஸோ வாய்ப்புகள் ஈஸியாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நினச்ச மாதிரி இல்லை. எக்கச்சக்க பிரச்சனைகளை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் கோகுல் பரந்தாமன். ஸோ கோகுல் இல்லைன்னா இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதுக்காக என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். ரொம்ப நன்றி கோகுல். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக என்னோடய குருநாதர் ரத்னவேலு சார், விஜய் மில்டன், இவங்க 2 பேர் இல்லைன்னா ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே கேமராமேனாக இருப்பேனான்றது தெரியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அகைன் என்னோடய ஃபேமிலி திருநாவுக்கரசு, ஜி.கே. தாஸ் அண்ட் பாலமுருகன், இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு பேக் போனாக இருந்த இன்ஃபினிட்டி மீடியா ஒர்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் கிளமெண்ட், முக்கியமாக என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர் இங்கே வந்திருக்காங்க ப்ளீஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைனா இந்த படம் வந்துட்டு இந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்குமான்னு தெரியல. நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃபுட்டேஜ். நான் ஷூட் பண்ண நினச்ச ஒரு காலகட்டம் வேறு, டிசம்பரில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ஷூட் பண்ணது வந்துட்டு ஏப்ரல் மேல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணேன். ஸோ ஹெக்டிக்காக ஒரு டெம்பரேச்சரை ஷூட் பண்ணி இன்றைக்கி பர்டிகுலராக எல்லாருமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பேக் போனாக இருந்தது என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர். ஸோ ப்ளஸ் அண்ட் ரோஷன் அண்டு இவங்களுக்கு எல்லாருமே என்னோட நன்றி. காமெடி 2 கதாபாத்திரம் ரோலில் காட்டு வழி பயணம், மழைவாழ் மக்கள் மாறியாக வந்து நின்ற பாலமுருகன், வெள்ளந்தியான நடிப்பும் கொள்ளை சிரிப்பும் கோடம்பாக்க கதைகளில் இனி பாலசரவணன் பளிச்சிடுவார். அன்புடன் அழைக்கிறோம் கதையின் நாயகன் பேச்சு பாலசரவணன் அவர்களை. அதான் பயந்துட்டேன் மேடம், நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷனு. பாலமுருகன் டீனு. ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம். நல்லா இருந்துச்சு இன்ட்ரடக்ஷன், மகிழ்ச்சியாக இருக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள், எல்லாருக்கும் வணக்கங்கள். தேவ் வந்து பேசினாப்புல, எல்லாத்தையும் பேசிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணுவோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கோகுல், இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் வந்து யூஎஸில் இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் தான் அதுக்கு காரணம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா
நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்தில் இருந்தே தேட்டர் விசிட் பண்ணோம் டீமாக. கிட்டத்தட்ட 15 பேராக போய் எல்லா தேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எண்ட் டைமில் போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லூக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம். 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணுன்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க இன்றைக்கி அந்தளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பெற்ற பானுப்பிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்கன்ட்டு சொன்ன ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டும் வரல. ஃபஸ்ட்டு வெயிலோன் டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ். அவங்க தான் என்னை பேச்சுகள் நடக்க வச்சாங்க. அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்து பார்ட் 2 எடுத்திங்கன்னா 4 இருக்கணும்ட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அவ்வளோதான். டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதான் இந்த நம்மளுடைய இந்த சின்ன படத்தை மேலே தூக்கி வச்சுருக்க எல்லாருடைய ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப 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 நன்றிங்க. அண்ட் அதான் இப்போ நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதப்போ தான் ஒரு விஷயந்தான் இப்போவும் நான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இது தாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான். அண்ட் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் பேச்சி க்ரூக்கே கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. ஏன்னா நம்ம நினச்சதை விட ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நம்ம வந்து உண்மையிலே சொல்ல, எனக்கு அது எல்லாம் தெரியல, பட் எனக்கு வந்து சீசன் தெரியல, பட் இந்த அளவுக்கு வரும் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலங்க. ஸோ எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வெள்ளைப்பூக்கள், ஒரு நாள் கூத்து, வாய் மூடி பேசவும், போர் என்று பல படங்களில் நடித்தவர். பேச்சில் அடையாளப்படுகிறார். புதுமுகங்கள் பலர் இருந்தாலும் பேச்சு கதை பெரும்பாலும் மக்களை சென்றடைந்து பேச வைத்துள்ளது. இன்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தேவ் அவர்களை. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக வந்து பேசுறதுல கடைசிக்கு 1-2 முன்னாடி வந்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா, பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்து சரி ஓகே வேறு ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட்லாம் போட வேண்டியதாக இருந்தது. 2 வீக்ஸ் பேக் அவங்க எல்லாரையும் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி அந்த தருணம், அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கோகுல், டைரக்டர், வெரூஸ் எல்லாருமே இன்றைக்கி 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோடய முதல் தேங்க்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான். சக்ஸஸ் மீட் கூப்பிட்றோம் நாங்கள். நான் தான் ஸோ எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன், சக்ஸஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்ஸஸ் மீட்டாக நாங்கள் 10 பேர் மீட் பண்ணியிருந்துருக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் மீட். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஷோலையும் ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசாக எங்களால் எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் தட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை ஓகே அவங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும், இல்லை அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்றைக்கி எல்லோரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்கள் மனசில் வந்துச்சு. அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் யார் என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி. தட் மேட் அஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் இட் டு தி பீப்புள். உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அன்றைக்கி வெளில வந்து எல்லோரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி
குகன் சார் அண்ட் மற்றவங்களாம் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2-3 வீக்ஸ் ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. மூவிங் ஆன், நெக்ஸ்ட்டு என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரொமோஷனல் டீம், பி த பிஆர்ஓஸ், டிஜிட்டல் டீம், சுகுமார், Dharma and team and all of them, big thanks. ஏன்னா வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் ஐ பீன் ஃபாலோயிங் எவ்ரி திங். மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே யூ பீன் அப்டேட்டிங், யூ பீன் போஸ்டிங், எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க. எங்களோட பேக் போனாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆடி அமாவாசை ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த தருணத்தில் தான் பேச்சிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. பேச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து பேச்சு அவரோட இடத்த எடுத்துட்டான்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். வணக்கம், என் பேர் குஹன், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்கேன். பேச்சு இது எப்படின்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு திறமையை மட்டுமே நம்பி எடுக்கிறாங்க ஒரு படத்தை. அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா அது ரிலீஸுக்கு வருது. ரிலீஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருக்கிறாங்க. இது ஒரு 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 கோயின்சிடென்ஸ். ஆனால் இவ்வளோ பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட பக்கத்தில் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நடக்கிற விஷயங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டேக்அவே. அவங்க வேரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் 4 ஃப்ரெண்ட்ஸ், வெரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லோரும் ஒன்றா வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படம் தரமாக இருக்குது, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பேனரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் என்டையர் வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜீப் சார், ராஜராஜன் சார், சஞ்சய் சார், மகேஷ்சங்கர் சார், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் சச் ப்ராஜெக்ட். தமிழ் சினிமாவோட உயிர் நாடின்னு பார்த்திங்கன்னா சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி. அது இந்த மாதிரி படங்கள், பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்போ வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ஏபி தெலுங்கானா மார்க்கெட்டு, எஃப்எம்எஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏபி தெலுங்கானா ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த பிஸ்னஸ். ஹிந்தி ரைட்ஸில் பார்த்திங்கன்னா we are in the latest stage, almost closing the discussionல இருக்கும். இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது, மீடியாவுக்கு போகுது, எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு படம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு.